இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கங்கள். இன்றைய நாளிலே உங்களோடு இணைந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. திங்கட்கிழமை 22ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இன்றைய செய்திகளாக உங்களோடு இணைத்து கொள்ள இருக்கின்றேன். கிளிநொச்சியில் பொதுமக்கள் மற்றும் விசேட அதிரடிப்படையினருக்கும் இடையிலே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கே என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பிலே நாங்கள் பார்த்தால், அதிரடிப்படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது. உமையாள்புரம் பகுதியிலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது நேற்று 21ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. சம்பவத்திலே 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் குடும்பஸ்தர்கள் மற்றும் குழந்தைகள், தாய்மார்கள், மாணவர்கள் என்று பலரும் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறித்த பிரதேசத்திலே மணல் அகழ்வை தடுக்கும் நோக்கில் விஜயம் செய்த விசேட அதிரடிப்படையினருக்கும் காட்டுக்குள் உளவு இயந்திரத்துடன் விசேட அதிரடிப்படையினர் காட்டுக்குள் உளவு இயந்திரத்துடன் ஒருவரை கைது செய்ய முற்பட்ட நிலையிலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த விடயத்தின் போது பொதுமக்களுக்கும் விசேட அதிரடிப்படையினருக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டதனால் இரண்டு பக்கத்துக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதன்போது விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டவரின் உறவினர்கள் அயலவர்கள் தாக்கியதாகவும், இதனால் விசேட அதிரடிப்படையினர் சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து தரப்பினரையும் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து கிளிநொச்சி நீதிமன்றத்தில் நேற்று அவர்களை முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர்களுக்கு 22/6/2026 இன்று திங்கட்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலை உண்மையில் இந்த விடயங்களிலே மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாணவர்கள் சிறார்கள் என்று அவர்கள் சிறைக்கு அல்லது விளக்கமறியலில் வைக்கப்படுகின்ற அந்த விடயங்கள் எல்லாம் எதிர்காலத்திலே அவர்களுக்கு ஒரு பாரிய தாக்கங்களை ஏற்படுத்திவிடும். இந்த போராட்டங்களிலே இவ்வாறான நீங்கள் எதிர்த்து போராடுகின்ற இந்த விடயங்களிலே மாணவர்களை இந்த சம்பவ இடங்களிலே பயன்படுத்தாமல் விடுவது மிகச் சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்திலே இவ்வாறான ஒரு விடயங்களை எதிர்ப்பதற்கும் அவர்களுக்கு தூண்டுகோலாக இருக்கும். எனவே இந்த விடயங்களிலே படிக்கின்ற மாணவர்களை பயன்படுத்தாதீர்கள், சிறார்களை பயன்படுத்தாதீர்கள். அதாவது இந்த வன்முறை என்ற இந்த விடயங்களில் அவர்களை பயன்படுத்தாமல் விடுவது சிறப்பு. அதாவது மாத்திரமுள்ள சீலரத்ன தேரர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இராமநாதனுக்கு ஒரு சவாலை விடுத்திருக்கிறார். அப்படி என்றால், புலம்பெயர் தேசத்திலே இருந்து பெறப்பட்ட நிதியை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய அரசு எவ்வளவு நிதியை பெற்றுள்ளது என்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையான விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என்று ஜனசெத பெரமுன கட்சியின் தலைவர் பாத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தான் இவ்வாறு வலியுறுத்தி இருக்கின்றார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம்தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தற்போதைய அரசு தொடர்பிலே பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். எனவே புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய அரசு எத்தனை மில்லியன் அல்லது பில்லியன் டாலர்கள் நிதி உதவி பெற்றுள்ளது என்பதையும், இந்த அரசை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக அவை எந்த அளவுக்கு நிதி உதவிகளை வழங்கின என்பதையும் அவர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து ஒரு சதமும் கிடைக்காது என ஒரு தரப்பினர் கூறி வருகிறார்கள். அவ்வாறெனில் இதற்கு முன்னர் வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிதி எங்கே சென்றது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அந்த வகையில் அது எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டது, யாருக்கு வழங்கப்பட்டது என்பது போன்ற கேள்விகளுக்கு தெளிவான பதில் வழங்கப்படல் வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தற்போது இந்த நாட்டை பலவீனப்படுத்துவதற்கும் தேசிய அடையாளத்தை சிதைப்பதற்கும் சில சக்திகள் முயற்சித்து வருகின்றன என்ற சந்தேகம் மக்களிடையே காணப்படுகிறது என்றும், குறிப்பாக புத்த சாசனத்தை பலவீனப்படுத்தவும் நாட்டின் பாரம்பரிய மத மற்றும் கலாச்சார அடித்தளங்களை சீர்குலைக்கவும் சில தரப்புகள் திட்டமிட்டு செயல்படுகின்ற என்ற அச்சம் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். புலம்பெயர் அமைப்புகளுக்கு இவ்வளவு பெரிய அளவில் நிதி எங்கிருந்து கிடைக்கிறது,
யாருடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப அவை பயன்படுத்தப்படுகின்றன என்பதும் ஆராயப்பட வேண்டும் என்றும் சீலரத்ன தேரர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் இறையாண்மை, தேசிய ஒற்றுமை மற்றும் புத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் எப்போதும் குரல் கொடுப்போம். இந்த நாட்டை வெளிநாட்டு தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்க முயற்சிப்பவர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் போராடுவோம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உண்மையில் நேர்மையான நிலைப்பாட்டை கொண்டவராக இருந்தால் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தற்போதைய அரசுக்கு இடையிலான தொடர்புகள் குறித்தான முழுமையான தகவல்களை நாட்டுக்கு வெளியிட வேண்டும் என்றும் சீலரத்ன தேரர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் ஒற்றுமை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் துணை போகும் சக்திகளுக்கு எதிராக மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் இது தொடர்பில் அதாவது அரசாங்கத்துக்கு வருகின்ற நிதி அந்த அளவை எவ்வாறு வந்தது, அதற்கு என்ன செய்யப்பட்டது என்ற விடயத்தை அது அரசாங்கத்திடம் கேட்பதை விடுத்து அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், அவர் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரிடம் சீலரத்ன தேரர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அவரிடம் கேட்டிருந்தால் அது ஒரு பொருத்தமாக இருந்திருக்கும். அர்ச்சுனா ராமநாதனுக்கு வருகின்ற நிதி எவ்வளவு, அதை என்ன செய்கிறீர் என்று கேட்டிருந்தால் உண்மையில் அது ஒரு பொருத்தப்பாடான விடயமாக இருந்திருக்கும். ஆனால் அரசாங்கத்திற்கு வருகின்ற நிதியை ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கேட்டால் அது ஒரு பொருத்தப்பாடற்ற செயல் என்றதை நான் நினைக்கிறேன். நேற்றைய செய்தி ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கம்மின்பல சொல்லியிருந்தார், சாலே அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்றார், அவருக்கு சித்திரவதை செய்து அந்த வீடியோக்களை எடுத்து அனுப்பி விடுதலை புலிகளுக்கு அனுப்பி அவர் பணம் பெறுவதற்காகத்தான் இந்த விடயங்கள் நடைபெறுவதாக. உண்மையில் விடுதலை புலிகள் இல்லை என்று நீங்களே சொல்லுகின்றீர்கள், அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்கின்றீர்கள். 2009 இந்த யுத்தம் முடிவடைந்து விட்டது, விடுதலை புலிகள் இல்லை, தலைமை இல்லை, எல்லோரும் அழிக்கப்பட்டு விட்டதாக சொல்கிறீர்கள். அதன் பிற்பாடு ஏன் இவ்வாறான கதைகளை புனைகின்றீர்கள் என்று உண்மையில் எங்களால் சிந்திக்க முடியாமல் இருக்கின்றது. விடுதலை புலிகள் அவர்கள் அழிக்கப்பட்ட ஒரு இயக்கமாகவே எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவர்களுக்கு விடுதலை புலிகளை இழுக்காமல் இவர்களால் அரசியல் செய்ய முடியாத ஒரு அரசியல்வாதிகளாகத்தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கின்றது. 89 போலி நிறுவனங்கள் ஊடாக பல மில்லியன் டாலர் நிதி மோசடி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இது இலங்கையிலே பதிவு செய்யப்பட்ட 89 நிறுவனங்கள் மூலம் பல மில்லியன் டாலர் நிதி மோசடி செய்த நபர் ஒருவரை கைது செய்திருக்கின்றது. நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் தான் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். வெள்ளவத்தையை சேர்ந்த 35 வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணத்தை தனது நிறுவன கணக்குகளில் வைப்பு செய்து அவற்றை கவனமாக வெளிநாட்டுக்கு அனுப்பியுள்ளார் என்பதுதான் அந்த விடயம்தான் தற்போது தெரிய வந்திருக்கின்றது. நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட மதிப்பை குறைத்து காட்டி சுங்க மற்றும் தீர்வைகள் மூலம் அரசாங்கத்தை ஏமாற்றி போலி இறக்குமதி நடவடிக்கைகளுக்காக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அவர் பணம் அனுப்பி வந்ததும் தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் சம்பாதித்த பணத்தை, சொத்துக்களை வாங்குவதற்கு பயன்படுத்தியதன் மூலம் நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கடுமையான குற்றங்களை செய்துள்ளார் என்பதை விசாரணைகள் உறுதிப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இலங்கை சுங்கத்துறையால் காவல்துறை அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 2023 ஜனவரி 1 முதல் 2029 செப்டம்பர் 15 வரை நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 89 உள்ளூர் நிறுவனங்களை பயன்படுத்தி பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் தந்தி வழி பண பரிமாற்ற முறை, அதாவது டெலிகிராம் டிரான்ஸ்ஃபர் மூலம் உள்ளூர் வங்கி அமைப்பின் வழியாக பெருந்தொகையான அமெரிக்கன் டாலர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நாட்டின் எந்த பொருட்களையும் இறக்குமதி செய்யாமலேயே இந்த பெரிய அளவிலான நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக நிதி குற்ற புலனாய்வு பிரிவால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. உண்மையில் இது தொடர்பாக பல விடயங்கள் இலங்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது இந்த
வெளிநாட்டு தரகர்கள் தங்களுடைய நிறுவனங்களை பதிவு செய்து வைத்துவிட்டு அதனூடாகவே இப்பொழுது பல வெளிநாடு செல்லும் நபர்களை ஏமாற்றி பணங்களை வாங்கிவிட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் இந்த நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏனெனில் வெளிநாட்டுக்கு செல்பவர்கள் என்பது அவர்கள் ஒரு ஏழை மக்களாக தங்களுடைய குடும்ப வருமானத்தை அதிகரிப்பதற்காகத்தான் அவர்கள் செல்கிறார்கள். இது போன்ற விடயங்களை கச்சிதமாக இந்த வெளிநாட்டு தரகர்கள் செய்து விடுகிறார்கள். இது தொடர்பாகவும் அரசு அதை கவனத்திலே கொள்ள வேண்டும். மேலும் மர்ம நபரால் கண்காணிக்கப்பட்டு வருகிறாராம் சுரேஷ் சாலையின் பிள்ளைகள் என்று மனைவி முறைப்பாடு செய்திருக்கின்றார். அதாவது தானும் தன் குழந்தைகளும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகத்தான் சுரேஷ் சாலைவின் மனைவியான மனோரி சலே குற்றச் செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றார். குற்றப்புலனாய்வு துறையில் பணியாற்றும் ஒரு குறிப்பிட்ட நபர் சாதாரண உடையில் சந்தேகத்திற்கு உரிய கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு தன்னையும் தனது 2 குழந்தைகளையும் மீண்டும் மீண்டும் கண்காணித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதன்படி நேற்று, அதாவது தனது 17 வயது மகளும் 22 வயது மகனும் தங்கள் தந்தையை பார்க்க தேசிய மருத்துவமனைக்கு சென்றபோது அந்த நபர் குழந்தைகளை பின்தொடர்ந்து தனது கைபேசியில் அவர்களை புகைப்படம் எடுத்ததாகவோ அல்லது காணொளி எடுத்ததாகவோ அந்த முறைப்பாட்டில் கூறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் அவர் இதற்கு முன்பும் தேசிய மருத்துவமனை மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை வளாகங்களுக்கு அருகில் சுற்றித் திரிவதை கண்டிருந்ததாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். இத்தகைய சூழ்நிலையில் குற்றச் செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணைக்குழு இந்த விவகாரம் குறித்து ஒரு சுதந்திரமான விசாரணையை தொடங்கவும் சம்பந்தப்பட்ட நபரை அடையாளம் காணவும் யாருடைய அறிவுறுத்தலின் பேரில் இத்தகைய செயல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை கண்டறியவும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் மனோரி சலே, அதாவது சிலையின் மனைவி கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இவ்வாறான செய்தி, அதாவது இது தொடர்பான செய்தியை பல ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. சாலை தொடர்பான செய்தி நாளாந்தம் இப்பொழுது ஊடகங்களிலே பிரபலியமடைந்த ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது. மீண்டும் செம்மணி தொடர்பான ஒரு செய்தி, அதாவது இதுவும் நாளாந்த செய்தி, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கின்ற ஒரு செய்தியாகவே இருக்கிறது. செம்மணி பகுதியிலே இந்த சித்துப்பாத்தியில் தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித எச்சங்கள், இந்த எண்பு கூடுகள் தொடர்பான செய்தி. நாளுக்கு நாள் அந்த எண்புக்கூடு தொகுதிகளும் அதிகரித்து செல்வதாகவே சொல்லப்படுகிறது. இப்பொழுது 400ஆக அதிகரித்திருக்கிறது எண்புக்கூட்டு தொகுதிகள். அதாவது நேற்று 11 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நேற்றைய 30ஆம் நாள் அகழ்வு பணியிலே தான் இது கண்டதாக சொல்லப்படுகிறது, அடையாளம் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதுவரையிலான அகழ்வு பணிகளிலே 405 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 400ஐ கடந்து 405 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அத்துடன் அவற்றில் 377 எலும்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு நீதி நிலைநாட்டப்படும் என்று அமைச்சர் சொல்லியிருக்கிறார் சந்திரசேகரன் அவர்கள். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அரசாங்கத்தின் சொந்த பிரச்சனைகளாக கருதப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காணப்படும் என்று கடற்றொழில் நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகரன் தான் இந்த விடயத்தை தெரியப்படுத்தி இருக்கின்றார். யாழ் மாவட்ட செயலகத்திலே நீதி அமைச்சர் கர்சன நாணயக்காரவின் பங்கேற்புடன் யாழ்ப்பாண சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகளுக்கு இடையிலே நேற்று முன்தினம் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகத்தில் பணியாளர்கள் மிகவும் சவாலான சூழ்நிலைகளில் பணியாற்றி வருவதாகவும் காணாமல் போனவர்கள் வெறும் எண்ணிக்கைகள் அல்ல, அவர்களது குடும்பங்கள் நீண்ட கால மனவேதனையுடனும் எதிர்பார்ப்புடனும் வாழ்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் 2452 பேர் காணாமல் போயுள்ளதாகவும்
பதிவாகியுள்ள நிலையில் பதிவு செய்யப்படாத பல சம்பவங்கள் இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரியப்படுத்தியிருக்கின்றார். ஒரு குடும்பத்தில் 2 அல்லது 3 வரை காணாமல் போன சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் பல பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை இழந்து துயரத்தில் வாழ்ந்து வருவதாகவும், உடல் காயங்களுக்கு மருந்து வழங்க முடியுமானால் மனக்காயங்களுக்கு ஒருபோதும் உண்மையான மருந்து அன்பும் நீதியும் மட்டுமே என்றும், காணாமல் போனோரின் உறவினர்களின் வேதனையை பணத்தால் ஈடு செய்ய முடியாது என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். தென்னிலங்கையிலும் 1987 தொடக்கம் 1989 காலப்பகுதியில் 70,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் ஆக்கப்பட்டனர். வடக்கும் தெற்கும் ஒரு விதமான துயரத்தை பகிர்ந்து கொள்கின்றன. மக்கள் எதிர்நோக்கும் இந்த மனவேதனைக்குரிய தீர்வை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் உண்மை கண்டறிதல், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி பெற்றுத்தரல் மற்றும் நல்லிணக்கத்தை பலப்படுத்தல் ஆகியவற்றின் முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சொத்துக்கள் பொறுப்புகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யாதவர்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு என்ற செய்தி இருக்கிறது. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிக்கைகள் செய்வர தாக்கல் செய்யப்படாவிட்டால் வழக்கு பதிவு செய்யப்படும் என இளஞ்ச ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு அரசாங்க அதிகாரிகள் தங்களது ஆண்டு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை ஜூன் 30 சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதன் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசநாயக்க அந்த திகதிக்கு முன்னர் தங்களது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காதவர்கள் நிச்சயமாக அபராதம் விதிக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கின்றார். இந்த அபராதம் பாரியதொரு தொகையாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2023 ஆண்டின் ஊழல் ஒழிப்பு சட்டம் எண் 9 பிரிவு 80 கீழ் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டிய நபர்கள் சம்பந்தப்பட்ட ஆண்டின் ஜூன் 30 அந்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாமதம் செய்தால் அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசநாயக்க எச்சரித்துள்ளார். சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகள் மின்னணு முறை மூலமாக மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த மையப்படுத்தப்பட்ட மின்னணு அமைப்பு 2026 மார்ச் 31 அன்று தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த அறிக்கைகளை பெறுவது இளஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் செயல்பாடு அல்லது பொறுப்பு அல்ல என்றும், இது ஒரு பிரஜையின் பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். 2023 ஆண்டின் ஊழல் ஒழிப்பு சட்டத்தின்படி சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு புதிய அதிகாரிகள் குழு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி சுங்க கட்டளை சட்டத்தின் 115 இலக்க பிரிவின்படி அனுமதி பெற்ற முகவர்கள் அல்லது கப்பல் துறை எழுதி வினைஞர்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு குழுவாக கருதப்படுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தொழில் சங்கங்களின் நிர்வாக அதிகாரிகள் செய்தித்தாள் செய்தி கட்டளை சட்டத்தின் 2 பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட செய்தித்தாள் நிறுவனங்களின் உரிமையாளர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் குழு உறுப்பினர்கள், அனுமதி பெற்ற ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குழு உறுப்பினர்கள், விளையாட்டு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் அதிகாரிகள், அத்துடன் பொதுச்சேவை மற்றும் மாகாண பொதுச்சேவையில் உள்ள அனைத்து பணியாளர் தர அதிகாரிகளும் இந்த சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். இது சம்பந்தமாக மேலதிக தகவல்களை பெற இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவை 1954 என்ற தொலைபேசி எண்ணில் அழைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக கவனமாக கேட்டு இந்த விடயத்தை செயல்படுத்துங்கள். அதாவது தொழிற்சங்கங்களின் நிர்வாக அதிகாரிகள், செய்தித்தாள் செய்தி கட்டளை சட்டத்தின் 2 பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட செய்தித்தாள் நிறுவனங்களின் உரிமையாளர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் குழு உறுப்பினர்கள், அனுமதி பெற்ற ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் குழு உறுப்பினர்கள், விளையாட்டு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் அதிகாரிகள், அத்துடன் பொதுச்சேவை மற்றும் மாகாண பொதுச்சேவையில் உள்ள அனைத்து பணியாளர் தர அதிகாரிகளும் இந்த சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும்.
இது சம்பந்தமான தகவல்களை பெற 1954 என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து நீங்கள் இது சம்பந்தமாக விசாரித்து கொள்ளலாம். இது தொடர்பாக நீங்கள் கவனத்தில் எடுங்கள். இல்லையேல் அதிகபட்சமாக நீங்கள் தண்டங்களை கட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லது அன்பு சொந்தங்களே, இதுவரை இடிமுழக்கத்தின் செய்தியோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் ஒரு செய்தியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் இடிமுழக்கம் சேனலுக்கு உங்கள் ஆதரவை நல்குங்கள். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சக்திவேல். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.